ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பச்சையாக மேலே மிதக்கும். ஸோ இது என்ன இது பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேர் புதுசாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் டக் வீட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டக் வீட் பிளான்ட்னா என்னென்னா தண்ணிக்கு மேலே மிதந்தே வளரும். ஸோ இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது கல்ச்சர் பண்ணி நம்ம நிறைய வச்சுருக்கோம். வேணுங்கிறே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாகவே டக் வீட் பிளான்ட் தான். ஸோ நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வெளியில் வச்சு வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப சூடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த டக் வீட் பிளான்ட் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற மீனுக்கு வந்து கொஞ்சம் சூடு வந்து கம்மியாக கொடுக்கும் வெயிலேருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரொவைட் பண்ணும். ஸோ மீனுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து இந்த செடி மூலிமா நம்மளுக்கு வந்து ஈஸியாக மீனுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீனுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட நிறைய வந்து கல்ச்சர் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த பெரிய டப்பாவில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. ஸோ வெயில் அதிகமாக படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக மூடி வச்சுருப்பேன் நான் ரொம்ப பகலில். ஸோ ரொம்ப வெயில் அடித்தாலும் இதுவும் செடியும் கொஞ்சம் காஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக நான் லைட்டாக மூடி வச்சுருவேன். கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். ஸோ உங்களுக்கு இந்த செடி நிறைய பேர் தேவைப்படலாம். ஸோ வேணுங்கிறீங்க நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ குவான்டிட்டி பார்த்துக்கும் நல்லாயிருக்கு. சேலமில் கவர்மெண்ட்டுக்கு அடுத்ததாக சின்ன குளப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு இருக்கிறோம். ஸோ வேணுங்கிறீங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.